இன்னொருத்தர் சொல்றாரு, இது பாவம், நீங்க வந்து நல்லவங்க எல்லாம் அப்படிலாம் பார்க்க கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்குது? பஸ்ல போய் நல்லா இடிச்சுட்டு மாட்டின உடனே நான் வயசுல பெரியவன், தாடியா பாட்டியா நரைச்சிருக்குது, தலைய பாட்டியா நரைச்சிருக்குது, என்ன போய் இப்படிலாம் பார்க்கலாமா? நல்ல கண்ணோட்டத்துல பாருங்க. இந்த சினிமா டைரக்டர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஆபாசம் பாக்குறீங்க, கலை கண்ணோட்டத்துல பாருங்க. அந்த மாதிரி அவங்க கலை கண்ணோட்டத்துல அவங்க பார்க்க சொல்றாங்க. மாட்டிக்கிட்டவன் சொல்ற வாதம் இதுல இருந்தே தெரியுது அவங்க மாட்டிக்கிட்டாங்கிறது. மழுப்புறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனால சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. இப்படி ஒரு பெரிய இப்படி ஒரு நல்லடியா செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டார், அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம தான் சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு தான் பொண்ணு பார்த்தாரு அப்படின்னு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க நிலைப்பாட்டை எதெல்லாம் நிரூபிக்கணும் பாருங்க. இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டதுன்னு சொல்லி நிரூபிக்கணும். சின்ன பிள்ளைய தடவலான்னு காட்டுங்க சொல்லுங்க. ஒரு குளத்துல போய் குளிக்கிற புள்ள அப்பா இல்ல பக்கத்துல, அம்மா இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. அம்மா இருந்தாங்கன்னா இவர் போனது இன்னும் கொஞ்சம் வில்லங்கமா போயிடும். அம்மா தண்ணிக்குள்ள நிக்கும் போது பார்க்கலாமா? சம்பந்தியா போய் பார்க்கலாமா இவரு? அந்த நிலையில அம்மா இல்லைன்னா அப்பவும் ஆபத்து தான். அம்மா இல்லாம ஒரு குழந்தை போதுன்னா என்ன 2 வயசு பிள்ளையா போய் குளத்துல போய் தனியா போய் குளிக்க போகுது? 2 வயசு குழந்தையும் அதை விட சின்ன 1.5 வயசு குழந்தையும் 1 வயசு குழந்தையும் போகுதா? என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? மக்களை ஏமாத்த பாக்குறீங்களா? எல்லாம் பெரிய பெண்கள் போயிருந்தாங்க. குளத்துல குளிக்கும் போது எப்படி குளிப்பாங்க தெரியுமா? எல்லாம் புர்காவை போட்டு குளிக்கிறாங்க, கச்சை கட்டி கொண்டு குளிப்பார்கள். உடை முழுமையாக இருக்காது. அந்த உடையும் ஈரத்தில் நனைந்து பருவ மேனிகள் எல்லாம் பெரிய குடை நிலையில் இருக்கும். இவர் போய் உள்ள போய் தடவுறாரு, தண்ணிக்குள்ள இறங்குறாரு. அந்த குழந்தை கரைக்கு வந்ததாக இல்ல, அந்த குழந்தை பிள்ளைங்க குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த பெண்கள், அந்த இளம் பெண்கள் போய் குளித்துக் கொண்டு இருக்கும் போது இவர் போய் தண்ணிக்குள்ள போய் தடவுறாரு. ஏன் தடவுறாரு? ஈரத்துக்குள்ள போய் தடவை என்ன ஆகும்? அவசரப்படுறது எதுக்கு? அந்த பெண்கள் வந்து பொது இடத்துல போய் குளிக்கக்கூடிய பெண்கள் நல்லவங்களா இருப்பாங்களா? இன்னொருத்தர் கேட்கிறாரு. அந்த பெண்ணை போய் தேடுவாராண்டு. அப்ப அந்த பெண்கள் நல்லா இல்லாத சரியில்லாத பெண்களா இருந்தா அந்த பெண்ணை ஏன் இவர் ஏன் அவசரப்பட்டு முடிக்க பாக்குறாரு? ஒழுக்கம் கட்ட பெண்ணா இருந்தா இவர் ஏன் போறாரு? இன்னைக்கு உங்க நாகூர்ல அப்படிதான் பெண்கள் போய் பொது இடத்துல குளத்துல குளிக்கிறாங்களே, அப்ப அவங்க ஒழுக்கம் கட்ட நீங்க சொல்றீங்களா? இந்த சமுதாய பெண்கள் எல்லாம் என்ன எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க? அது மாத்திரம் இல்ல, அடுத்தது அவங்க என்ன நிரூபிக்கணும்னு சொன்னா, இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதையும் அவங்க நிரூபிக்கணும். அவங்க சொல்றாங்க, இந்த பைத்தை ஓதுனா நன்மை உண்டாம். இது என்ன மாதிரி அர்த்தம் தெரியுமா? குளத்துக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள், அதுல இவர் போய் நிக்கிறார், குளத்துக்குள்ள நடுவுல போய் இவர் நிக்கிறார் தடை விட்டுக்கிட்டு. இதை ஓதுனா நன்மையா? இது தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியுங்க, அரபில இருக்குது. இது தமிழ்ல படிச்சு காட்டுறேன். அது அப்துல் ரஹ்மான் படிச்சா சூப்பரா இருக்கு, எனக்கு குரல் நல்லா இருக்காது. கங்கை கரை ஓரம் கன்னி பெண்கள் கூட்டம் நடுவில் ஷாவுல் ஹமீது. உங்களுக்கு நல்லா நன்மை தந்துருவானா? எவ்வளவு நன்மை தருமா? இதை ஓதுனா நன்மையை தருவான் நிரூபிங்க. இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நிலைப்பாட்டிலே நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மௌலூதுகளிலே குர்ஆன் ஹதீஸுக்கு இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவர் சொன்னாரு, நாங்க ஒவ்வொரு வரி வரியாக நாங்க ஆய்வு செய்து விட்டோம், எல்லாம் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் உடன்பட்டதுன்னு சொன்னாரு. இந்த வரியை நிரூபித்து காட்டுங்க. குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் உடன்பட்ட வரியை நிரூபித்து காட்டுங்க. நிரூபித்து காட்டிவிட்டு அடுத்தது சொல்றாங்க, இதை ஓதினால் நன்மை உண்டு இருக்காங்க. இந்த கங்கைக்கரம் ஓரம் கன்னி பெண்கள் கூட்டத்துக்குள்ள ஷாவுல் மீது போனது ஓதுனா அந்த பாட்டை படிச்சா அரபியில படிச்சா நன்மை கிடைக்கும், 10 நன்மை கிடைக்கும், ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்கும் நிரூபிங்க. அடுத்தது என்ன நிரூபிக்கணும்னு சொன்னா, நாங்கள் வயிற்று பிழைப்பு நாங்கள் இதை மறுத்து பேசுறோம், வயிற்று பிழைப்பு நடக்கிறோம் சொல்லி நிரூபிக்கணும். அது மாத்திரம் இல்லாம நாங்கள் கூறுவதெல்லாம் பொய் என்று நிரூபிக்கணும். நாங்க சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் இருக்கதான் செய்யுது, இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்பை கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்பை கட்டு கட்டுவதில் இருந்து நாங்கள் பொய் சொல்லவில்லை, நாங்க சொன்ன ராசகம் இந்த மௌலூத் கிதாபிலே இருக்கிறது, நாங்கள் உண்மையை தான் சொன்னோம், நாங்க 2 தான் எடுத்து சொன்னோம், 2 இருக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. நாங்க எல்லாம் போய் சொல்றோம், நாங்க சொல்வதெல்லாம் போயிருந்தாங்களா? இல்ல, நாங்க 2 குற்றச்சாட்டை சுமத்தினோம், அந்த 2மே இருக்குதுன்னு தான் சப்பை கட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பதில் சொல்றதுல இருந்து அது அத்தனையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அடுத்தது வயிற்று பிழைப்பை பத்தி பேசுறாங்க. இப்ப நம்ம தரப்புல நிரூபிக்க வேண்டியிருக்குது. என்ன நிரூபிக்க வேண்டியிருக்குன்னா வயிற்று பிழைப்பு. இந்த புக்கை நம்ம வச்சு அச்சடிச்சு வெளியிட்டதுனால வயிற்று பிழைப்பு தான். அவங்க மௌலூத் கிதாபை அச்சடிச்சு வெளியிடுறாங்க, அது வயிற்று பிழைப்பு இல்லையா? இந்த புத்தகத்தை அடித்து வெளியிடுவது வயிற்று பிழைப்பு இல்ல. புத்தகத்துடைய காஸ்ட், சேமித்து வைத்து விற்பதுக்குள்ள காஸ்ட், இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வயிற்று பிழைப்பு நம்ம எதை சொல்றோம் தெரியுமா? இதை சொல்லி இதை ஓதுனா நன்மை இருக்குன்னு இந்த கங்கைக்கரம் பாட்டை அரபியில படிச்சுக்கிட்டு அதை நீங்க அரபியில ஓதுனா உங்களுக்கு நன்மை இருக்குது, உங்களுக்கு ஓத தெரியாட்டா என்ன கூப்பிடு, பாஸ்டா ஓடனா சூப்பர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்டா ஓதனா அதுக்கு ஒரு ரேட்டு, ஆர்டினரி நிறுத்து நிதானமா பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஓதனா அதுக்கு ஒரு ரேட்டு, நாங்க 10 பேர் வந்து ஓதனா அதுக்கு ஒரு ரேட்டு, இப்படி ஒவ்வொன்றும் காசு வாங்குறீங்களே, கை மடக்கு வாங்குறீங்களே. இதை சொல்லி வீட்டுல உட்காந்துட்டு எந்த வேலைக்கும் போகாம இதை வச்சுக்கிட்டே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதைத்தான் நாங்க வயிற்று பிழைப்புன்னு சொல்றோம்.
அடுத்தது அவங்க வயிற்று பிழைப்பு, மௌலிதெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று நாங்க நிரூபிக்கணும். நாங்க நிரூபிப்பதற்கு நாங்க புதுசாக சொல்ல வேண்டாம், இதுலயே இருக்குது, அரபு தமிழ் எழுதி வச்சிருக்குது, அதை நான் மெதுவா படிக்க வேண்டியது, நான் தமிழ்லயே படிச்சு சொல்லிடுறேன். இதை அந்த மௌலுத சுல்தான்களில் முதலாவதாக உண்டாக்கியவர் சுல்தான் அபுல் அசீசுல் முலஃபர் என்பவர். ஹாஃபில் இப்னு திஹியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மௌலுதை கோர்வை செய்து, இந்த ஆள் கோர்வை செய்தார் முதல்ல கோர்வை செய்து, அதற்கு அத்தன்வீர் ஃபி மௌலித் பஷீரின் நதீர் என்னும் பெயர் சூட்டினார். இந்த மௌலுதை இந்த கதையை எழுதிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, சுல்தான் அவர்களிடம் 1000 தங்க காசு கொடுத்து மரியாதை செய்து பெற்றுக் கொண்டார். 1000 ரூபாய்க்கு வித்தாரு. எதுக்கு இந்த மௌலுதை எழுதினாரு? நீங்க பயபக்தியோட ஓதி நன்மையை சம்பாதிப்பதற்காக இல்ல, அவர் வயிற்று பொழப்புக்கு 1000 ரூபாய்க்கு வித்தாரு. அதை தான் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, மௌலுதை இந்த சுல்தான் 1000 வரிசையோட ரொம்ப மரியாதையோட வாங்கி, சின்ன வேண்டுகோள், ஒப்பந்தத்துல இன்னொரு கண்டிஷனை படிக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவதும் நமக்கே வருத்தமா தான் இருக்கு. விவாத ஒழுங்குகள் அப்படின்னு ஒரு ஷர்த்து ஒப்பந்தத்துல இருக்கு. அதுல 6வது தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல், எப்படி கேலி கிண்டல் போன்றவை இருக்கக்கூடாது. இது ஒப்பந்தத்துடைய ஷர்த்து. சினிமா பாட்டா படிக்கிறதும் கேலி கிண்டலா படிக்கிறதுக்காக வரல, குர்ஆன் ஹதீஸ் அதை பேசுறதுக்காக வந்த இடத்துல கங்கை கரை ஓரம்னா நாங்க அதை விட மேல கரை ஓட வேண்டியது. தயவு செஞ்சு கேலி கிண்டல் இல்லாம உங்களுடைய கொள்கை நீ எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை ஒரு அழகிய முறையில மக்கள் கேட்டு ரசிக்கிற அளவுக்கு ஒரு அழகிய முறையில செய்யணும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். கேலி கிண்டல் நீங்க சொல்லும் போது இந்த தரப்பு இருந்து கேலி கிண்டல் வரலாம், அது இந்த விவாதம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியா கூட போலாம். அதனால தயவு செஞ்சு தரைக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், அது வரல நான் சொல்றேன், விமர்சனங்கள், கேலி கிண்டல், அது கேலி கிண்டலாக எனக்கு பட்டுச்சு, உங்களுக்கு பட்டுச்சோ இல்லையா எனக்கு பட்டுச்சு, அதனால நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன், இருங்க, நான் என்னோட ஆட்சேபம் சொல்ல விரும்புறேன். கண்காணிப்பாளருக்கு ஒரு வேலை இருக்குது, அவர் வேலையை மட்டும்தான் அவர் பார்க்கணும். தேவையில்லாத அடுத்த விஷயம், ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன், தேவையில்லாம அடுத்த விஷயங்கள் தலையிடாதீங்க. ஒப்பந்த கண்காணிப்பாளருடைய வேலை என்ன தெரியுமா? இங்க பாருங்க, நான் படிக்கிறேன். ஒப்பந்த கண்காணிப்பாளர் முதல் வேலை, மேடையின் மீது ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒரு வீதம் இருப்பார். இரண்டாவது, 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இரண்டாவது கண்டிஷன், விவாதத்தின் போது நேரம் முடிந்தால் அதை சுட்டிக்காட்டுவதுதான் அவர் பொறுப்பு, வேற வேலை இல்லை. அப்புறம் 3வது, விதிமுறைகள் மீறும் போது தமது அணியினரை தான் அவர் கட்டுப்படுத்தணும். நினைத்தால் அவர் நம்ம ஆள்கிட்ட சொல்லி அவர் நம்மளை கட்டுப்படுத்துவார், எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. 2வது, நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் எந்த ஒரு தனிநபரையும் விமர்சனம் செய்யவில்லை. அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு மௌலவியும் சுட்டிக்காட்டி இவர் காசுக்கு பாட்டு பாட போனாரு, காசுக்கு பாட்டு கச்சேரி வாசிக்க போறான்னு யாரையும் சொல்லல. நான் 19 அவர் சொன்னாரு, அவர் பேர் குறிப்பிட்டே சில விஷயங்களை சொன்னார். நான் பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன், பிஜே புஸ்தகம் போட்டு காசு சம்பாதிச்சான்னு அவர் சொன்னாரு, நாங்கள் சொல்லவில்லை. எந்த ஒரு தனிநபரையும் நாங்கள் தொடவே இல்லை. இதெல்லாம் அவர் விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. அவர் விமர்சிப்பதாக இருந்தால் அந்த அணியில போய் உட்கார்ந்து விமர்சிக்கணுமே தவிர, கண்காணிப்பாளர் நடுநிலையோட இருந்து டைமை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க அணி செய்யக்கூடிய தவறுகளை மட்டும் அவர் திருத்தணுமே தவிர எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு அவர் அதிகாரம் கிடையாது. நாங்கள் பேசுவது கிண்டல் அல்ல, உங்க புத்தகத்தில் இருக்கிறத படிச்சு காட்டுறோம். ஒரு நிமிஷம், இது இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்ட டைம், இதுக்கு டைம் இல்ல. எனக்கு இருக்கிற ஷர்த்தை தான் நான் சொன்னேன். நான் முதலே சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு தனி விமர்சனம் நான் அதை பத்தி சொல்லல, கேலி கிண்டல் தான் சொன்னது, வேற எதுவுமே நான் குறிப்பிட்டு நான் சொல்லல. மேடையின் மீது ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவார். இங்க ஒப்பந்தம் பேணப்படல, அது கேலி கிண்டலா இருந்துச்சு தான் சொன்னேன். ஒப்பந்தம் பேணப்படுவதை கண்காணிக்கத்தான் உட்கார வச்சிருக்காங்க, சும்மா உட்கார வைக்கல. ஒப்பந்த மீறல் பேணப்படுதா இல்லையா அதை கண்காணிக்கணும். அதை கண்காணிச்சு சுட்டி காட்டுறதுக்கு இருக்கு. அது எனக்கு கண்காணிச்சு சுட்டிக்காட்ட கடமை இருந்துச்சு, அதனால சொன்னேன். அது உங்களுக்கு அது கேலி கிண்டல் இல்லைன்னா விட்டுருங்க, அதை தர்க்கம் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கு நீ ஒரு 3/4 மணி நேரம் பேசிட வேண்டாம். இல்ல, ஆரம்பத்துல இருந்து அந்த பக்கம் அவங்க பேசும்பொழுது, உங்க பேர் என்ன பாய்? உங்க பேர் அகமது பாஷா. அகமது பாஷா பாய் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நல்ல எண்ணத்தோடு பேச வேண்டும், நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும்னாங்க. அவங்க என்ன எண்ணத்துல பேசுறாங்கிறது அவங்களே முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க, கெட்ட எண்ணத்தோட பேசுறாங்கன்னு. அப்ப கூட நான் குறுக்கிடல. ஏன் குறுக்கிடல என்று சொன்னால், ஒப்பந்தத்தினுடைய விதி என்ன இருக்குன்னு சொன்னா, கண்காணிப்பவர்களுடைய வேலையை கட்டுப்படுத்த வேண்டும். யாரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், விதிமுறைகள் மீறும் போது தமது அணியினரை கட்டுப்படுத்துவதுதான் இவரின் பொறுப்பாகம்னா, இந்த தரப்பிலிருந்து வரம்பு மீறினார்கள் அவர்களை கட்டுப்படுத்தலாம் தவிர அவரை நான் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப இவருடைய வேலை அவரை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும்.
ஆனால் மாறாக அவர் இந்த பக்கம் திரும்பி வர்றாரு. இந்த அவை வந்து விவாதத்திற்காக கூட்டப்பட்டது. விவாதம் பண்ணக்கூடிய அணியினருக்கு விட்டுருங்க. நீங்க வந்து தேவையில்லாம நடுவருங்கிற பேர்ல மூக்கு நுழைச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அணிக்கு டைம் தவறான எண்ணத்தோடு பேசுகிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை. நீங்கள் அணுகின்ற ஆதாரங்கள் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறது என்று சொன்னோம். இது ரெண்டுக்கும் நல்ல எண்ணத்தில் பார்க்க அதற்கு